நம்ம ஃபோன் பழைய மாடல் ஆயிடுச்சுன்னா புதுசு வாங்குறோம். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றோம். கேம்ல நம்ம கேரக்டருக்கு புது சக்தி எல்லாம் அப்கிரேட் பண்றோம். ஆனா மனுஷ உடம்ப அப்படி அப்கிரேட் பண்ண முடியுமா? இது இனிமேல் வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் சினிமா கதை இல்ல. ரியல் சயின்ஸ்ல இது இப்போ சாத்தியமாகிக்கிட்டு இருக்கு. ஹியூமன் பாடி 2.0 பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல நம்ம மூளை, அதாவது CPU. ஈலான் மஸ்கோட நியூராலிங்க் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சும்மா பேச்சில்ல. ஏற்கனவே ஒரு நோயாளி தன்னோட கைகளை பயன்படுத்தாம வெறும் சிந்தனையால கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணி செஸ் விளையாடி இருக்காரு. எதிர்காலத்துல கண் பார்வை இல்லாதவங்களுக்கு டைரக்டா மூளைக்கே கேமரா கனெக்ஷன் கொடுத்து பார்வையை வர வைக்க முடியும்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ், அதாவது BCI. அடுத்தது பிசிக்கல் பவர். கை கால் இழந்தவங்களுக்கு இப்போ பயோனிக் லிம்ஸ் வந்தாச்சு. இது சாதாரண பிளாஸ்டிக் கை இல்ல. இதுல இருக்கிற சென்சர்ஸ் உங்க தசை அசைவை புரிஞ்சுக்கிட்டு விரல்களை ரியல் கை மாதிரியே இயக்கும். அது மட்டும் இல்ல, எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ். இத போட்டுக்கிட்டா சாதாரண மனுஷனால கூட 100 கிலோ எடையை ஈஸியா தூக்க முடியும். இப்போதைக்கு இது தொழிற்சாலைகள்ல பயன்படுது. ஆனா சீக்கிரமே இது பொதுமக்களுக்கும் வரலாம். சரி, உடம்புக்கு வெளியெல்லாம் மாத்தியாச்சு. உள்ள இங்கதான் வருது கிறிஸ்பர் இல்லனா சிசர் டெக்னாலஜி. இது ஒரு ஜெனடிக் சிசர். நம்ம டிஎன்ஏல ஏதாவது குறை இருந்தா அதை கம்ப்யூட்டர்ல கட் அண்ட் பேஸ்ட் பண்ற மாதிரி திருத்த முடியும். சமீபத்துல சிக்கல் செல் எனிமியாங்கிற ரத்த நோயை குணப்படுத்த இதை வெற்றிகரமா பயன்படுத்தி இருக்காங்க. எதிர்காலத்துல கேன்சர், இதய நோய் கூட வராம நம்ம டிஎன்ஏவை எடிட் பண்ணிக்க முடியும். மூளைக்கு சிப்பு, உடம்புக்கு ரோபாட்டிக் பார்ட்ஸ், ரத்தத்துக்கு டிஎன்ஏ எடிட்டிங். பரிணாம வளர்ச்சி பல லட்சம் வருஷம் எடுத்துக்கிற மாற்றத்தை சயின்ஸ் வெறும் சில வருஷத்துல பண்ணிக்கிட்டு இருக்கு. நாம இனிமேல் வெறும் ஹியூமன்ஸ் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா சைபார்க்ஸா மாறிக்கிட்டு இருக்கோம். இந்த மாற்றம் பயமா இருக்கா இல்ல ஆச்சரியமா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நன்றி. சைனிங் ஆஃப், எக்ஸ்ப்ளோர் பியாண்ட்.